உறுப்பினரா சேர்த்தது மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு பல இடங்கள்ல. அதுவும் சில இடங்கள் எல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கோச்சமிடுறதும், பாட்டல்களை எல்லாம் சில பள்ளிவாசல்களில் வீசப்படுவதும் வழக்கமா இருக்கு. அதற்கு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, எங்க இதே பள்ளிவாசல்ல தானே மழை வெள்ளம் வரும்பொழுதெல்லாம் நம்ம அடைக்கலமாக இருந்தோம், பல பேரிடர்கள்ல நமக்கு பாதுகாப்பாக இருந்தோம், அப்படிப்பட்ட இடத்துல இப்படி பண்ணலாமான்னு பல இந்துக்களே கேள்வி கேட்கிறாங்க. ஆனா சில பேர் திருந்த மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு இதுதான் அரசியல். இங்கு பலர் பாகிஸ்தான், பாரத் மாதா கி ஜெய், இந்த விநாயக சதுர்த்தி இவையெல்லாம் இல்லட்டா சத்தியமா அவர்களுக்கெல்லாம் அரசியல் செய்வதற்கே கண்டென்ட் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க இப்படிதான் நடப்பாங்க. வேற வழி கிடையாது. என்ன செய்யறது, தலை விதி. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பா இப்ப இஸ்லாமியர்களை பத்தி தவறாகவோ கிறிஸ்துவத்தை பத்தி தவறாகவோ யாராவது சொல்றாங்க, அது இந்துக்களே சொல்றாங்கன்னு வைங்களேன், பல இந்துக்கள் வந்து தட்டியும் கேட்பாங்க, பல இந்துக்கள் எதிர்த்தும் நிற்பாங்க. ஆனா இந்துக்களை பற்றிய அவங்களுடைய தெய்வத்தை பற்றிய யாராவது ஒருத்தவங்க பதிவு போடுறாங்கன்னா, அதிகமான இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாம் அகேன்ஸ்டா தான் பேசுறீங்களே ஒழிய சப்போர்ட்டா பேசுறது இல்லை. ஏன்? இதைத்தான் இறைவன் சொன்னானா? இதைத்தான் இயேசு சொன்னாரா? இவ்வளவுதான் உங்களுடைய சகோதரத்துவமா? சார் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உன்னுடைய மார்க்கம் உனக்கு, அவனுடைய மார்க்கம் அவனுக்கு. நம்முடைய மார்க்கத்தின்படி நம்முடைய இறைவன் வேறு, அவர்களுடைய இறைவன் வேறு. அவர்களினுடைய கொள்கை கோட்பாடுகள் வேற, நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகள் வேற. இவ்விரண்டும் வேற வேறதான். சரியா? அப்படி இருக்கும் பட்சத்துல